ஓம் சாந்தி. ஜூலை 10, 2025. காலை முரளி பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, ஷரீர உணர்வை துறந்து ஆத்ம உணர்வுடையவர்கள் ஆகுங்கள். ஆத்ம உணர்வு உடையவர்கள் மாத்திரமே இறை சமுதாயத்தினர் என அழைக்கப்படுகிறார்கள். கேள்வி: எவ்வாறு குழந்தைகளாகிய உங்களின் ஆன்மீக ஒன்று கூடல் மற்ற அனைத்து ஆன்மீக ஒன்று கூடல்களில் இருந்தும் வேறுபட்டது? பதில்: இது மாத்திரமே நீங்கள் ஆத்மாவையும் பரமாத்மாவையும் பற்றிய ஞானத்தை கேட்கின்ற ஆன்மீக ஒன்று கூடல் ஆகும். உங்களின் முன்னால் இருக்கும் இலக்கையும் குறிக்கோளையும் அடைவதற்கு நீங்கள் இங்கே கற்கின்றீர்கள். மற்ற ஆன்மீக ஒன்று கூடல்களில் அவர் கற்பதும் இல்லை, எந்த இலக்கு அல்லது லட்சியத்தை கொண்டிருப்பதும் இல்லை. ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளாகிய உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார். ஆன்மீக குழந்தைகளாகிய நீங்கள் அவர் கூறுவதை கேட்கின்றீர்கள். தந்தை முதலில் விளங்கப்படுத்துகின்றார். நீங்கள் இங்கே அமரும் பொழுதெல்லாம் உங்களை ஆத்மாக்களாக கருதியவாறு அமருங்கள். உங்களை ஷரீரங்களாக கருதாதீர்கள். ஷரீர உணர்வுடையவர்கள் அசுர சமுதாயத்திற்கு உரியவர்கள் என கூறப்படுகிறார்கள். ஆத்ம உணர்வுடையவர்கள் இறை சமுதாயத்திற்கு உரியவர்கள் என கூறப்படுகிறார்கள். கடவுளுக்கென சொந்தமாக ஒரு ஷரீரம் இல்லை. அவர் எப்பொழுதும் ஆத்ம உணர்வுடையவர். அவர் ஆத்மாக்கள் அனைவரினதும் தந்தையான பரமாத்மா ஆவார். பரமாத்மா என்றால் அதி மேலானவர். மக்கள் அதி மேலான கடவுளை பற்றி பேசும் பொழுது அவருடைய அஷரீரியான நீள்கோள ரூபமே அவர்களின் புத்தியில் தோன்றுகிறது. அஷரீரியான நீள்கோள ரூபமும் பூஜிக்கப்படுகிறது. அவரே பரமாத்மா. அவர் ஆத்மாக்கள் அனைவரிலும் அதி உயர்வானவர். அவரும் ஓர் ஆத்மா, ஆனால் அவர் அனைவரிலும் அதி உயர்வான ஆத்மா ஆவார். அவர் பிறப்பு இறப்பு சக்கரத்தினுள் வருவதில்லை. மற்ற அனைவரும் மறுபிறப்பு எடுக்கிறார்கள். அவர்கள் அனைவரும் படைப்புகள் ஆவார்கள். ஒரே ஒரு தந்தை மாத்திரமே படைப்பவர். பிரம்மா, விஷ்ணு, சங்கரர் ஆகியோரும் படைப்புகள் ஆவார்கள். முழு மனித உலகும் படைப்பாகும். படைப்பவரே தந்தை என்று அழைக்கப்படுகின்றார். ஓர் ஆணும் படைப்பவர் என அழைக்கப்படுகின்றார். அவர் ஒரு மனைவியை ஏற்றுக்கொண்டு அவருடன் படைப்பை உருவாக்குகின்றார். பின்னர் அவர் தங்கள் படைப்பை பராமரிக்கின்றார். ஆனால் அவர் அதை அழிப்பதில்லை. அனைத்து சமய ஸ்தாபகர்களும் சமயத்தை படைத்து பின்னர் அதை பராமரிக்கின்றனர். அவர்களில் எவருமே அதை அழிப்பதில்லை. எல்லையற்ற தந்தையே பரமாத்மா என அழைக்கப்படுகின்றார். எவ்வாறு ஆத்மாக்களின் ரூபம் ஒரு புள்ளி வடிவமோ அவ்வாறே பரமாத்மாவாகிய பரம தந்தையும் புள்ளி வடிவமானவர். எவ்வாறாயினும் பக்தி மார்க்கத்தில் அவர்கள் உருவாக்கிய பெரிய நீள்கோள் ரூபம் அவரை பூஜிப்பதற்கே ஆகும். இல்லையெனில் எவ்வாறு ஒரு புள்ளியை பூஜிக்க முடியும்? பாரதத்தில் அவர்கள் ஓர் ருத்ர யாகத்தை உருவாக்கும் பொழுது சிவலிங்கத்தையும் சாலிகிராம்களையும் களிமண்ணினால் உருவாக்கி பின்னர் அவற்றை பூஜிக்கிறார்கள். அது ருத்ர யாகம் என அழைக்கப்படுகிறது. உண்மையில் அதன் உண்மையான பெயர் ராஜஸ்வ அஸ்வமேத அவினாஷி ருத்ர கீதா கியான் யக்யா ஆகும். அதாவது சுய ஆட்சியை அடைவதற்காக குதிரை அர்ப்பணிக்கப்படுகின்ற ருத்ரரின் அழிவற்ற கீதா ஞான யாகம் என்பதாகும். இதுவும் சமய நூல்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தந்தை இப்பொழுது குழந்தைகளாகி உங்களுக்கு கூறுகின்றார், உங்களை ஆத்மாக்களாக கருதுங்கள். மற்ற ஆன்மீக ஒன்று கூடல்களில் எவருக்குமே ஆத்மாவையோ அல்லது பரமாத்மாவையோ பற்றிய ஞானம் இல்லை. எவராலும் அதை கொடுக்கவும் முடியாது. இங்கே எந்த ஓர் இலக்கோ அல்லது குறிக்கோளோ இல்லை. குழந்தைகளாகிய நீங்கள் இப்பொழுது இக்கல்வியை கற்கின்றீர்கள். ஓர் ஆத்மா ஒரு ஷரீரத்தினுள் பிரவேசிக்கின்றார் என்பதை நீங்கள் அறிவீர்கள். ஆத்மாக்கள் அழிவற்றவர்கள், ஆனால் ஷரீரங்கள் அழியக்கூடியவை. ஓர் ஆத்மா அவருடைய பாகத்தை அவரது ஷரீரத்தின் மூலம் நடிக்கின்றார். ஆத்மாக்கள் ஷரீரமற்றவர்கள். நீங்கள் ஷரீரமற்றே வந்தீர்கள், நீங்கள் ஷரீரமற்றே திரும்ப வேண்டும் எனவும் கூறப்பட்டுள்ளது.
நீங்கள் ஒரு ஷரீரத்தை எடுத்துள்ளீர்கள். ஆனால் நீங்கள் திரும்பும் முன்னர் ஷரீரமற்றவராக வேண்டும். தந்தை இங்கே அமர்ந்திருந்து இதனை குழந்தைகளாகிய உங்களுக்கு மாத்திரம் விளங்கப்படுத்துகின்றார். பாரதத்தில் சத்யுகம் இருந்த பொழுது அது தேவர்களின் ராஜ்யமாக இருந்தது என்பதையும் குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள். அங்கே ஒரு தர்மம் மாத்திரமே இருந்தது. பாரத மக்கள் இந்த அளவையேனும் அறிய மாட்டார்கள். தந்தையை அறிந்து கொள்ளாதவர்கள் எதையுமே அறிய மாட்டார்கள். தாங்கள் படைப்பவரையோ அல்லது படைப்பையோ அறியார்கள் என புராதன ரிஷிகளும் முனிவர்களும் கூறுவதுண்டு. எல்லையற்ற தந்தையே படைப்பவர். அவர் மாத்திரமே படைப்பின் ஆரம்பம், மத்தியமம், இறுதி பற்றி அறிவார். ஆரம்ப காலமே தொடக்கம் என்றும் மத்திய கால பகுதி இடைப்பட்ட காலம் என்றும் அழைக்கப்படுகிறது. ஆரம்பத்தில் பகல் என அழைக்கப்படுகின்ற சத்யுகம் இருக்கிறது. பின்னர் மத்திய பகுதியிலிருந்து இறுதி வரை இரவு நீடிக்கிறது. சத்திய திரேதா யுகங்களில் பகல் நிலவுகிறது. ஸ்வர்க்கமே உலகின் அற்புதமாக இருந்தது. லக்ஷ்மி நாராயணன் ஆட்சி செய்த ஸ்வர்க்கமாக பாரதமே இருந்தது. பாரத மக்கள் இதை அறிய மாட்டார்கள். தந்தை இப்பொழுது சொர்க்கத்தை ஸ்தாபிக்கின்றார். தந்தை கூறுகின்றார், உங்களை ஓர் ஆத்மாவாக கருதுங்கள். நான் முதற்தரமான ஆத்மா. இந்த நேரத்தில் ஆத்மாக்கள் அனைவரும் ஷரீர உணர்வு உள்ளவர்கள். தந்தை உங்களை ஆத்ம உணர்வு உடையவர்கள் ஆக்குகின்றார். ஆத்மா என்றால் என்ன என்றும் தந்தை உங்களுக்கு கூறுகின்றார். மனிதர்கள் முற்றிலும் எதையுமே அறிய மாட்டார்கள். ஓர் அற்புதமான நட்சத்திரம் நெற்றியின் மத்தியில் பிரகாசிக்கின்றது என அவர்கள் கூறிய பொழுதிலும் அது என்ன என்றோ அல்லது எவ்வாறு அதில் ஒரு பாகம் பதியப்பட்டுள்ளது என்றோ அவர்கள் அறிய மாட்டார்கள். தந்தை இப்பொழுது உங்களுக்கு இதை விளங்கப்படுத்துகின்றார். பாரத மக்களாகிய நீங்கள் 84 பிறவிகளுக்கான பாகங்களை நடிக்க வேண்டும். பாரதமே மேன்மையான தேசமாகும். அதுவே மனிதர்கள் அனைவரினதும் யாத்திரை ஸ்தலமாகும். தந்தை அனைவருக்கும் சத்கதி அருள்வதற்கு இங்கே வருகின்றார். அவர் எங்களை ராவண ராஜ்யத்திலிருந்து விடுவிக்கின்றார். அவர் எங்களது வழிகாட்டியாகி எங்களை திரும்பவும் வீட்டிற்கு அழைத்து செல்கின்றார். மக்கள் அதன் அர்த்தத்தை புரிந்து கொள்ளாமல் அதை கூறுகின்றனர். ஆரம்பத்தில் பாரதத்தில் தேவர்கள் இருந்தார்கள். பின்னர் அவர்கள் மறு பிறவி எடுக்க வேண்டி இருந்தது. பாரத மக்களே தேவர்களாகவும் சத்திரியர்களாகவும் வைசியர்களாகவும் சூத்திரர்களாகவும் ஆகின்றார்கள். அவர்கள் மறு பிறவி எடுக்கின்றார்கள். இந்த ஞானத்தை முழுமையாக புரிந்து கொள்வதற்கு 7 நாட்கள் எடுக்கின்றன. உங்கள் தூய்மையற்ற புத்தி தூய்மையாக்கப்பட வேண்டும். லக்ஷ்மி நாராயணன் தூய உலகில் ஆட்சி செய்தார்கள். பாரதத்தில் அவர்களது ராஜ்யம் இருந்த பொழுது அங்கே வேறு எந்த சமயங்களும் இருக்கவில்லை. அங்கே ஓர் ராஜ்யம் மாத்திரமே இருந்தது. பாரதம் மிகுந்த வளமுடையதாக இருந்தது. அவர்களுடைய மாளிகைகள் வைரங்களாலும் ரத்தினங்களாலும் பதிக்கப்பட்டிருந்தன. பின்னர் ராவண ராஜ்யம் ஆரம்பித்த பொழுது அவர்கள் பூஜிப்பவர்கள் ஆகினார்கள். அவர்கள் பக்தி மார்க்கத்திற்கு சென்று ஆலயங்கள் போன்றவற்றை கட்டினார்கள். அவர்கள் சோமநாதருக்கும் ஆலயத்தை கட்டினார்கள். அங்கே ஓர் ஆலயம் மாத்திரம் இருக்கவில்லை. இங்கும் சிவனின் ஆலயத்தில் அதிக அளவு வைரங்களும் ரத்தினங்களும் இருந்தன. அவை முகமது கஸ்னியால் கொள்ளையடிக்கப்பட்டன. அவன் ஒட்டகங்களில் அவற்றை எடுத்து சென்றான். 100,000 கணக்கான ஒட்டகங்களால் சுமந்து செல்லக்கூடிய அளவு செல்வம் அங்கே இருந்தது. சத்தியுகத்தில் வைரங்களாலும் ரத்தினங்களாலும் பதிக்கப்பட்ட பல தங்க மாளிகைகள் இருந்தன. முகமது கஸ்னாவி சமீப காலத்திலேயே வந்தார். துவாபர யுகத்திலும் பல மாளிகைகள் இருந்தன. அவை அனைத்தும் பூமி அதிர்ச்சியினால் புதையுண்டன. ராவணனின் தங்க தீவு இருக்கவில்லை. ராவண ராஜ்யத்தில் பாரதத்தின் நிலை என்னவாக ஆகிறது என்பதையே அது குறிக்கிறது. அது 100% அதர்மமாகவும் அநீதியாகவும் வளமற்றதாகவும் தூய்மையற்றதாகவும் விகாரம் உள்ளதாகவும் ஆகியுள்ளது. புதிய உலகம் விகாரமற்றது என கூறப்படுகிறது. பாரதம் சிவாலயமாக இருந்தது. அது உலகின் அற்புதம் எனவும் அழைக்கப்பட்டது. அங்கு வெகு சில மனிதர்களே இருந்தார்கள். இப்பொழுது பில்லியன் கணக்கான மனிதர்கள் இருக்கிறார்கள். இதை பற்றி சிந்தியுங்கள். இது இப்பொழுது குழந்தைகளாகிய உங்களுக்கு
அதி மங்களகரமான சங்கமயுகமாகும். இப்பொழுது தந்தை உங்களுக்கு தெய்வீக புத்தியை கொடுத்து உங்களை அதி மேன்மையான மனிதர்கள் ஆக்குகின்றார். உங்களை சாதாரண மனிதரிலிருந்து தேவர்களாக மாற்றுவதற்கு தந்தை உங்களுக்கு மேன்மையான வழிகாட்டல்களை கொடுக்கின்றார். தந்தையின் வழிகாட்டல்களை குறித்து மாத்திரமே உங்களுடைய வழிகளும் முறைகளும் தனித்துவமானவை என கூறப்படுகிறது. எவருமே அதன் அர்த்தத்தை அறிய மாட்டார்கள். தந்தை விளங்கப்படுத்துகின்றார். நீங்கள் தேவர்கள் ஆகும் வகையில் மேன்மையான வழிகாட்டல்களை நான் உங்களுக்கு கொடுக்கின்றேன். கலியுகம் இப்பொழுது முடிவுக்கு வருகிறது. பழைய உலகின் விநாசம் உங்களுக்கு முன்னால் உள்ளது. மனிதர்கள் கார் இருளில் கும்பகர்ண உறக்கத்தில் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இன்னமும் 40,000 வருடங்கள் கடந்து செல்ல இருப்பதனால் கலியுகம் இன்னமும் அதன் குழந்தை பருவத்தில் இருக்கிறது என சமய நூல்களில் எழுதப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. அவர்கள் 8.4 மில்லியன் உயிரினங்களில் நம்பிக்கை வைத்திருப்பதால் சக்கரத்தின் கால எல்லையை நீடித்துள்ளார்கள். உண்மையில் அது 5000 வருடங்கள் மாத்திரமே ஆகும். தந்தை விளங்கப்படுத்துகின்றார். நீங்கள் 8.4 மில்லியன் பிறவிகள் அல்லாது 84 பிறவிகளை எடுக்கின்றீர்கள். எல்லையற்ற தந்தை அந்த சமய நூல்கள் அனைத்தையும் அறிவார். இதனாலேயே அவை அனைத்தும் அரை கல்பத்திற்கு நீடிக்கின்ற பக்தி மார்க்கத்திற்கு உரியவை எனவும் அதன் மூலம் எவருமே அவரை சந்திக்க முடியாது எனவும் அவர் கூறுகின்றார். ஒவ்வொரு சக்கரத்தின் கால எல்லையும் 100,000கணக்கான வருடங்களாக இருப்பின் ஜனத்தொகை மிக பெரிதாக இருந்திருக்க வேண்டும் என்பதை கருத்தில் கொள்ளுங்கள். ஏனென்றால் கிறிஸ்துவர்களின் ஜனத்தொகை 2000 வருடங்களில் மாத்திரமே மிக பெரியதாகி உள்ளது. தேவ தர்மமே பாரதத்தின் ஆதியான தர்மமாகும். அது தொடர வேண்டும். ஆனால் அவர்கள் தங்களது ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை மறந்ததால் தங்கள் சமயம் இந்து மதம் என்று கூறுகிறார்கள். இந்து சமயம் என்று ஒரு சமயம் இல்லை. பாரதம் மிகவும் மேன்மையானதாக இருந்தது. ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் இருந்த பொழுது அது விஷ்ணு தாமமாக இருந்தது. இப்பொழுது அது ராவணனின் தேசமாகும். 84 பிறவிகள் எடுத்த பின்னர் இப்பொழுது அந்த தேவர்கள் என்னவாகி உள்ளார்கள் என பாருங்கள். பாரத மக்கள் தேவர்களை விகாரம் அற்றவர்களாகவும் தங்களை விகாரம் உள்ளவர்களாகவும் கருதுகிறார்கள். ஆகையால் அவர்கள் தேவர்களை பூஜிக்கிறார்கள். சத்யுகத்தில் பாரதம் விகாரமற்றதாக இருந்தது. அது புதிய உலகமாக இருந்தது. அது புதிய பாரதம் என அழைக்கப்பட்டது. இது பழைய பாரதம் ஆகும். புதிய பாரதம் எவ்வாறு இருந்தது, பழைய பாரதம் எவ்வாறு இருக்கிறது? அந்த புதிய உலகில் பாரதம் புதியதாக இருந்தது. இப்பொழுது இந்த பழைய உலகில் பாரதம் பழையதாகி உள்ளது. அதன் நிலை என்னவாகி உள்ளது? பாரதம் சொர்க்கமாக இருந்தது. அது இப்பொழுது நரகமாகி உள்ளது. பாரதம் மிகவும் செழிப்பாக இருந்தது. பாரதம் இப்பொழுது பெரும் கடனாளி ஆகியுள்ளது. அது அனைவரிடமும் கடன் கேட்கிறது. தனது சொந்த மக்களிடமே கடன் கேட்கிறது. இது புரிந்து கொள்ளப்பட வேண்டிய ஒன்றாகும். இன்றைய ஷரீர உணர்வுள்ள மனிதர்கள் சிறிதளவு பணத்தை வைத்திருக்கும் பொழுது தாங்கள் சொர்க்கத்தில் இருப்பதாக நினைக்கிறார்கள். அவர்கள் கல் புத்தியை கொண்டிருப்பதனால் சந்தோஷ தாமமாகிய சொர்க்கம் பற்றி எதனும் அறிய மாட்டார்கள். அவர்கள் இப்பொழுது தூய்மையற்று இருப்பதால் அவர்களது புத்தியை தெய்வீகமாக்குவதற்கு அவர்களை 7 நாட்களுக்கு பட்டியில் அமர வைக்க வேண்டும். தூய்மையற்றவர்கள் இங்கே அமர அனுமதிக்கப்பட மாட்டார்கள். தூய்மையானவர்கள் மாத்திரமே இங்கே தங்க முடியும். தூய்மையற்றவர்கள் இங்கே வருவதற்கு அனுமதிக்க முடியாது. நீங்கள் இப்பொழுது அதி மங்களகரமான சங்கமயுகத்தில் இருக்கின்றீர்கள். பாபா உங்களை அனைவரிலும் அதி மேன்மையானவர்கள் ஆக்குகின்றார் என்பதை நீங்கள் அறிவீர்கள். இது சத்திய நாராயணனின் கதையாகும். உண்மையான தந்தை உங்களை சாதாரண மனிதரில் இருந்து சத்திய நாராயணன் ஆக்குவதற்காக உங்களுக்கு ராஜயோகத்தை கற்பிக்கின்றார். ஒரே ஒரு தந்தையிடம் மாத்திரமே இந்த ஞானம் உள்ளது. அவர் ஞான கடல் என அழைக்கப்படுகின்றார். அமைதி கடல், தூய்மை கடல் போன்ற புகழ் அவருக்கே உரியது. அது வேறு எவருடைய புகழாகவும் இருக்க முடியாது.
தேவர்களின் புகழ் பரமாத்மாவான பரமதந்தை சிவனின் புகழிலிருந்து வேறுபட்டது. அவர் தந்தையாவார். ஸ்ரீ கிருஷ்ணர் ஒரு தேவர். சூரிய வம்சத்தவர்கள் பின்னர் சந்திர வம்சத்தினராகவும் அதன் பின்னர் வைஷ்ய வம்சத்தினராகவும் ஆகின்றார்கள். மனிதர்கள் ஹம்சோ என்பதன் அர்த்தத்தை புரிந்து கொள்வதில்லை. அவர்கள் ஆத்மாவாகிய நானே பரமாத்மா என்று கூறுகிறார்கள். அவர்கள் எவ்வளவு பிழையானவர்களாக உள்ளார்கள். எவ்வாறு பாரதத்தின் ஸ்திதி மேலேறி கீழிறங்குகிறது என நீங்கள் இப்பொழுது அவர்களுக்கு விளங்கப்படுத்த வேண்டும். இதுவோ ஞானம். அவை அனைத்தும் பக்தியாகும். சத்யுகத்தில் அனைவருமே தூய்மையானவர்களாக இருந்தார்கள். ஓது அரசர் அரசியின் ராஜ்யமாக இருந்தது. அங்கே எந்த ஆலோசகர்களும் இல்லை. ஏனெனில் அரசரும் அரசியும் அதிபதிகளாக இருந்தார்கள். அவர்கள் தந்தையிடமிருந்து தங்கள் ஆஸ்தியை பெற்றுள்ளார்கள். அவர்களுக்கு விவேகம் இருந்தது. லக்ஷ்மியும் நாராயணரும் எவரிடமிருந்தும் ஆலோசனை பெற வேண்டிய அவசியம் இருக்கவில்லை. அங்கே எந்த ஆலோசகர்களும் இல்லை. பாரதம் போன்று வேறு எந்த தேசமும் எப்பொழுதும் தூய்மையாக இருக்கவில்லை. இது அத்தகைய தூய தேசமாக இருந்தது. அதன் மிக சரியான பெயர் ஸ்வர்க்கமாகும். ஆனால் இப்பொழுது அது நரகமாக உள்ளது. தந்தையால் மாத்திரமே இந்த நரகத்தை ஸ்வர்க்கமாக மாற்ற முடியும். அச்சா, இனிமையிலும் இனிமையான அன்பிற்குரிய, எப்பொழுதோ காணாமல் சென்று இப்பொழுது கண்டெடுக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தந்தை தாயாக இருக்கும் பாப் தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே கூறுகின்றார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே கூறுகின்றோம். தாரணைக்குரிய சாரம் 1. ஒரே ஒரு தந்தையின் மேன்மையான வழிகாட்டல்களை பின்பற்றி சாதாரண மனிதர்களில் இருந்து தேவர்கள் ஆகுங்கள். இந்த அழகான மங்களகரமான சங்கம யுகத்தில் உங்கள் புத்தியை தெய்வீகமானதாக்கி அதி மேன்மையானவர்கள் ஆகுங்கள். 2. 7 நாட்களுக்கு ஒரு பட்டியில் அமர்ந்திருந்து உங்கள் தூய்மையற்ற புத்தியை தூய்மையாக்குங்கள். உண்மையான தந்தையிடமிருந்து சத்திய நாராயணனின் உண்மையான கதையை கேட்டு மனிதரில் இருந்து நாராயணன் ஆகுங்கள். ஆசீர்வாதம். நீங்கள் நேர்மையாகவும் நம்பிக்கைக்கு பாத்திரமாகவும் இருந்து எந்த ஒரு பணிக்காகவும் ஒவ்வொரு பொக்கிஷத்தையும் தந்தையின் வழிகாட்டல்களுக்கு ஏற்ப பயன்படுத்துவீர்களாக. ஒரு நேர்மையான நம்பிக்கைக்கு பாத்திரமான நபர் தந்தையிடமிருந்து தான் பெற்ற பொக்கிஷங்களை எந்த ஒரு பணிக்காகவும் அவரின் வழிகாட்டல் இன்றி பயன்படுத்த மாட்டார். நீங்கள் உங்களின் நேரம், வார்த்தைகள், செயல்கள், மூச்சு அல்லது எண்ணங்களை மற்றவர்களின் கட்டளைகளை பின்பற்றுவதற்கு அல்லது தவறான சகவாசத்தின் ஆதிக்கத்தின் கீழ் வீணாக்கினால் உங்களை பற்றி நினைப்பதற்கு பதிலாக நீங்கள் மற்றவர்களை பற்றி நினைத்தால், சுய மரியாதையை கொண்டிருப்பதற்கு பதிலாக அதனை குறித்து அகங்காரம் அடைந்தால், ஸ்ரீமத்தை பின்பற்றுவதற்கு பதிலாக உங்களின் சொந்த மனதின் கட்டளைகளை பின்பற்றினால் உங்களை நேர்மையானவர்கள் என சொல்ல முடியாது. நீங்கள் இந்த பொக்கிஷங்கள் அனைத்தையும் உலகத்திற்கு நன்மை செய்வதற்காகவே பெற்றுள்ளீர்கள். அதனால் அந்த பணிக்காக அவற்றை பயன்படுத்துவதே நேர்மையாக இருப்பதாகும். ஸ்லோகம். எதிர்ப்பு என்பது மாயைக்கு எதிராகவே இருக்க வேண்டும், தெய்வீக குடும்பத்திற்கு எதிராக அல்ல. அவ்யக்த இஷாரா. எண்ணங்களின் சக்தியை சேமித்து மேன்மையான சேவைக்கு கருவியாகுங்கள். ஆத்மாக்கள் அனைவரும் ஒரே ஒரு எல்லையற்ற குடும்பத்தை சார்ந்தவர்கள். அதனால் எமது குடும்பத்தில் உள்ள எந்த ஓர் ஆத்மாவும் ஆசீர்வாதங்கள் இல்லாமல் இருக்கக்கூடாது. எப்பொழுதும் உங்களின் இதயங்களில் இத்தகைய ஊக்கமும் உற்சாகமும் நிறைந்த மேன்மையான எண்ணங்களை கொண்டிருங்கள். உங்களின் சொந்த இல்லறத்தில் மும்முரம் அடையாதீர்கள். எல்லையற்ற ஸ்திதியில் ஸ்திரமாகி எல்லையற்ற ஆத்மாக்களுக்கு சேவை செய்யும் மேன்மையான எண்ணத்தை கொண்டிருங்கள். இதுவே வெற்றி பெறுவதற்கான இலகுவான வழிமுறையாகும். ஓம் சாந்தி.